அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து புராணங்கள் அப்படின்னாலே வியாச பகவான் தான். இதோ வியாசர் 18 புராணங்கள் இவர் தான் எழுதியிருக்கார். 18 புராணங்கள், அதில் 10 புராணம் வந்து சிவபுராணம். நான் இன்னொன்று எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை படித்ததை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரியாத சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு இல்லை. வாட் இஸ் இன் த புக், வாட் ஐ ரெட், சுவாமியோட அருளால சொல்கிறேன். ஏதாவது நான் இது பண்ணிருந்தா கூட நீங்கள் சுற்றி காமிக்கலாம். அது சொல்லணும் இல்லையா நம்ம? கரெக்டாக தான் சொல்லுவேன். 18 புராணங்கள் வியாச பகவானோட சொல்லிட்டு 18 புராணங்கள், 10 புராணம் சிவபுராணம், மிச்சது மற்ற புராணங்கள். இல்லை கந்த புராணம் மட்டும் பெரிய புராணம், எல்லாம் சேர்ந்து 4 லட்சம் கிரந்தங்கள் இருக்கு. கந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தம். அப்போ சுவாமி வந்து இதில் வந்து வியாச பகவான்கிறது யாருன்னா, வியாசரே வந்து விஷ்ணுவோட தோற்றம். அவர் தான் வந்து இந்த 18 புராணங்களையும் எழுதியவர் வடமொழியில், சான்ஸ்கிரிட். அதுக்கப்புறம் வந்து கச்சேப்ப சிவாச்சாரியார் தமிழ் எழுதினார். இப்போ நம்ம கந்த புராணம் வந்து இவ்வளோ உபன்யாசங்கள், கிருபானந்த வாரியார் இவ்வளோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேஸே வந்து கச்சேப்ப சிவாச்சாரியாரோட கந்த புராணம் தான். அப்போ வந்து இந்த கச்சேப்ப சிவாச்சாரியார் என்னன்னா ஒரு தெய்வ குழந்தை. அவள் அம்மா அப்பா பெரிய சிவபக்தர்கள், ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஆதிசங்கரர் மாதிரி சுவாமிக்கு நேர்ந்து பிறந்த குழந்தை. இவர் தெய்வ குழந்தைங்கனாலே சிறு வயதிலேயே வடமொழி, தமிழ் எல்லாத்துலேயும் புலமை பெற்று பெரிய புலவராக இருக்கிற ஞானி. இவர் வந்து இது வந்து என்ன சந்நிதின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டை, அதில் இருக்கிற முருகனோட மூலவர் சந்நிதி. இந்த சந்நிதிங்க முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது, கோயிலில் இருக்கும். அந்த மண்டபம் தான் இந்த மாதிரி நாங்கள் அதே மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்கோம் எங்களால் முடிஞ்ச வர. அந்த மண்டபத்தில் இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா கோயில்பேல் எல்லாரும் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் இந்த இதுக்கு மேலேயே கச்சேப்ப சிவாச்சாரியார் அரங்கேற்றிய மண்டபம் அப்படின்னு இன்றைக்கும் அந்த கோயில்னாலையும் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னாலும் பாதுகாக்கப்படுறது அந்த மண்டபம். அந்த கோயிலில் இருக்கிற மண்டபத்தில் தான் இந்த அரங்கேற்றம் நடக்கிறது. அரங்கேற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி கம்பர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து சுவாமிகிட்ட கேட்குறார், நான் வந்து உங்களுக்கு கந்த புராணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சுவாமி வந்து கம்ப ராமாயணத்தை அவர் எடுத்து சொல்கிறார். கந்த புராணத்தை கச்சேப்ப சிவாச்சாரியார் பின்னாடி வருது, 12ஆம் நூற்றாண்டு அவர் வருவார். ஆனால் கச்சேப்ப சிவாச்சாரியாருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கச்சேப்ப சிவாச்சாரியார் வந்து பெரிய சிவத்தோடு அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, எனக்கு முருகன் கிட்ட இருந்து அவரை பூஜிக்கிற அந்த ஒரு இது போகணும்னு சொல்லிட்டு குமரக்கோட்டத்தில் அவர் சிவாச்சாரியாராக இருக்கார். ஒரு நாள் கனவு, சுவாமி அவரையே நினச்சிட்டு தான் நித்திரையில் அவர் வந்து சுவாமி திகட சக்கரம் செங்கது வேணும்னு சொல்லிட்டு அது திகட சக்கரம் அந்த அடி எடுத்து கொடுத்து, இது விநாயகர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற விகட சக்கரத்தோட விநாயகரோட வாழ்த்து. இந்த வாழ்த்தை வந்து அடியாக எடுத்து கொடுத்து, நீ இதழ் முதல் அடியாக வைத்து கந்த புராணத்தை ஏற்றுவாயாகன்னு சொல்லி மறைச்சு போயிடும். சுவாமி காலங்கள் எந்தெந்த கனவா நனவான்னு தெரியல. அப்புறம் திகட சக்கரங்கிறத வச்சுட்டு அவர் கவிதைகளை எழுதிட்டார். கந்த புராணத்தை கவிதை வெளியிட்டு 345 படலங்கள், 10,345 பாடல்கள். இந்த கந்த புராணங்கிறது சிவ புராணம் ஃபுல்லாக. அதில் குமார படலம், குமாரன்னா முருகன், அவனுடைய அந்த சங்கதிகள் சிவ ரகசியமாக அடங்கியிருக்கு. முதல் அத்தியாயத்தில் இதை மட்டும் எடுத்து தான் இப்போ பாடுறேன். 10,345 பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி பாடும்போது முதல்ல ஏற்றினோடனே என்ன பண்ணுறார், டெய்லி இரவு ஆன உடனே அந்த ஓலையும் ஓலை சுவடியையும் ஆணியையும் திரு ஆணியையும் சுவாமி கிட்ட வச்சு, இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, திருத்தங்களும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவார். காலம்புரை பார்த்தா சுவாமி தன் கைனாலேயே அந்த கவிதையில் திருத்தங்கள் பண்ணி எழுதி வச்சுருப்பார். உடனே சுவாமிக்கு அவ்வளோ பரவசம். இதை வந்து டெய்லி நடக்கிறது. 10,345 பாடல்கள் எழுதுகிற வரை இந்த திருத்தங்கள் நடக்கிறது. ஒரு நல்ல நாளில் சுவாமி சொல்லி அரங்கேற்றம் நடக்கிறது. காஞ்சி மாநகரனை கூடுறது, மேல் மக்கள் எல்லாம் வர, புலவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு நூல் இருக்கணுமோ அதுபடி இந்த நூல் இருக்க, வாழ்த்து, நூல், பையன் எல்லாம். சுவாமி வந்து திகட சக்கரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு முனிவர் வந்து, ஒரு புலவர் வந்து கையை தூக்கிடுறார். என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமியை மன்னிச்சுக்கோங்க, முதல் இதில் டா ப்ளஸ் ஆ சேரவே சேராது, இலக்கண புணர்ச்சியே இங்கே தப்பாக இருக்குது, திகழும் சக்கரம் அப்படிங்கிற அர்த்தம் வரும்போது விழாவும் சேராது, அதனால் நீங்கள் இதை நிரூபிச்சு காமிங்க, நாங்கள் நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு எழுந்து போகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், சுவாமி
எனக்கு சுவாமியே கனவுல வந்து திகட சக்கரம் சொல்லி எழுத சொன்னது, அவரே திருத்திய பாடல்கள் எல்லாரும் ஒரு புன்முறுவல் போடுறேன். அதான் அதை சொல்கிறேன், இந்த சுவாமி இதை பண்ணினா அப்படின்னா எனக்கே புன்முறுவல் தான் வருது. ஆனால் உண்மை என்னன்னா கந்தபுராணம் அரங்கேறியது, அதே மாதிரி இதுவும் அரங்கேறியது. எல்லாரும் போயிடுறா. போன உடனே சுவாமி கிட்ட போய் ஓலையை வச்சுட்டு சொல்கிறேன், எல்லாமே நீ தானே, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மனவேதனை எனக்கு? அந்த ஒரு நாள்லே அரற்ற மனவேதனையோடு இருக்கும்போது அவருடைய நித்திரையை ஆழ்த்தி கனவுல சுவாமி வர. வீரச்சோழியம்னு ஒரு இலக்கிய நூல் தஞ்சாவூரில் சோழ நாட்டில் இருக்கு. அந்த இலக்கண நூலில் இத்தனாவது பக்கத்தில் இந்த பந்தியில் இந்த இலக்கண குறிப்பு சங்ககால இலக்கிய புலவரால் எழுதப்பட்டுள்ளது. இதான் இந்தான் சொல்லிட்டு அதை விவரத்தை குறித்து மறைஞ்சுட்டாங்க. திருப்பி திருச்சபை கூடுறது. இவர் எப்படி ப்ரூவ் பண்ணுவார்? இதை வந்து நிரூபிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கார் அவளோட அறிவில். சுவாமி கூட விஷயத்தை சொல்ல வர வாசலில் ஒரே சலசலப்பு கூடுறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளம் புலவர் அவர் வர. அவர் எப்படின்னா புலவருக்கு மாறாக நிறைய ஆபரணங்கள் போட்டுண்டு கையில் வந்து கம்பீரமாக இப்படி தேஜஸ்வியாக இருக்கு, தெய்வாம்சத்தோடு இருக்கார். அவரை பார்த்தாலே வந்து சப்தமாக இது பண்ணி அப்படியே கையை கூப்பிடுற மாதிரி இருக்கு. எல்லாரும் திகச்சு நிற்கிறார். கச்சை பறையங்கன்னு கேட்டப்போ வர்றார். வந்த உடனே சுவாமி இந்தாங்கோ, நேத்தி ஒரு விவாதம் நடந்தது இல்லையா, அந்த அடிப்படையில் இந்த வீரச்சோழியங்கிற இலக்கண நூலை நான் கொண்டு வந்திருக்கேன், இதில் எல்லா விவரங்களும் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார். வாங்குறார். அடுத்த நொறி ஒரு மின்னல். அத்தனை திருச்சபைக்கு முன்னாடி அந்த சுவாமி எப்படி வந்தாரோ அதே மாதிரி மின்னல் அடித்த உடனே மறைஞ்சு போயிட்டார். அப்போ தான் சுவாமி அங்கே இருக்கிற காஞ்சி மாநகருக்கும் மேல் மக்களுக்கும் பிறவருக்கும் தெரியறதான் அங்கே வந்தது சாக்ஷாத் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வணங்குறார். கச்சியப்புறம் ஒரு பல்லக்கில் ஏற்றி இந்த சாக்ஷாத் முருகப்பெருமனுடைய தெய்வாம்சம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கந்தபுராணத்தை வந்து அரங்கேற்ற முடியும்னு சொல்லி அவரோட இதை வந்து கேட்குறா பக்தியோட. எல்லாருக்கும் நிரூபிச்சுடுறார். நான் தான் கனவுல வந்தேன், செஞ்சது நான் தான், வந்தது நான் தான், அரங்கேற்றது நான் தான். ஸோ முதல்ல உலகத்திலேயே முதல் எடிட்டர் யாருன்னா திருக்குறள் தான். ஏன்னா தன் கைனாலேயே தன் காவியத்தை வந்து எடிட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அரங்கேற்றம் நடந்துறது. இப்போ கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கவிதைகள் மூலமாக கந்தபுராணத்தை கதையை வந்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போதே காஞ்சி மாநகர் தான் சொல்கிறார். காஞ்சி மாநகர் வந்து தெய்வ பக்திக்கும் ஞானத்துக்கும் புகழ் பெற்றது. அங்கே பிரம்மா இருக்கார். அதை தவமுனிகள்லாம் அவரை பார்த்துட்டு எங்களுக்கு தவம் பண்ணுறதுக்கு சிறந்த இடம் எதுன்னு சொல்லும்போது அப்போ பிரம்மா வந்து தர்பையை நல்லா சுத்துற காஞ்சி மாநகரத்துலேருந்து அப்படி விடுறார். அது எங்கே போய் விடுறோம்னா வட திசையில் இருக்கிற நைமிசாரண்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் விடுறோம். அது ரொம்ப இயற்கை சூழலாக நல்ல நீரோடைகள், பசும் புல் சமவெளியாக இருக்குது. அங்கே கங்கை சமவெளி. ஆக்சுவலாக அங்கே கல்லால மரத்துக்கு கீழே அந்த தவம், கல்லால மரம்னா ஆலமரம், அதுதான் வந்து ஞானத்துக்கு. அந்த மரத்துக்கு கீழே எல்லாரும் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தவத்தை வச்சு யார் அங்கே வராங்கன்னா வியாச பகவானோட நேரடியான சிஷ்யர் சூத பௌராணிகர்னு பேர். அவர் வந்துடுறாரு. இவங்களுக்கெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு குரு நம்ம முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? மெய் சிலிர்த்து அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி, சுவாமி நாங்கள் இத்தனை தவம் பண்ணது ஒரே ஒரு கந்தபுராணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி வந்து சொல்கிறார். அது சொல்லும்போது வாங்கோ நமக்கு சுவாமியோட கைலாயத்தில் என்ன கதை ஆரம்பிக்கிறது, கைலாயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவரோட நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம், கூட பயணிக்கிறோம். அவர் நம்மளை கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போனால் நந்தி தேவர் கைலாயத்தில் வந்து இதில் ஒரு இது சொல்லுவாங்க. அந்த உபன்யாசம் சொல்லும்போது அந்த கைலாயம் வந்து வெண்மைன்னா அவ்வளோ சொல்லவே முடியாத, ஊமையே சொல்ல முடியாத ஒரு வெண்மையோடு இருக்கான். அப்போ பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, அந்த வெண்மையை நாங்கள் பார்த்ததுக்கு இல்லையே, பசுமாடு என்ன வெண்மையாக இருக்கும் பார்த்துருக்கேல அப்படின்னா, அந்த அளவு வெண்மையாக நாங்கள் பசுமாடு எங்கள் லோகத்தில் பார்க்கலையே. அப்போ நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். சிவன் அடியார்களோட உள்ளம் எவ்வளோ வெண்மையாக இருக்குமோ அந்த வெண்மை தான் கைலாயம் அப்படின்னு சொல்கிற அவர். சொன்ன உடனே இப்போ புரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வெண்மை இடத்துல சிவபெருமானும் அவ்வளோ வெண்மையாக இருக்கும். அந்த கைலாயத்துக்கு போனால் நந்தி தேவர் இருக்கார். நம்ம உள்ளே போக முடியாது இல்லையா, எந்த இடத்துக்குமே நம்ம ஒரு பெர்மிஷன் கிராண்டட் வேணும். அதுவும் வந்து இவர் அதிகார நந்தி. எந்த கோயிலில் நந்தி இருந்தாலும் அவர் தான் அதிகாரம், அதனால் அதிகார நந்தி. அவர்கிட்ட போய் சிவாய நம சொன்ன உடனேயே
அவர் நேர சிவனோட அப்படியே ஐக்கியமாயிடுவார். அதில் அவரை வணங்கி நம்ம போய் சிவனை தரிசனம் என்ன நீ வரம் கேட்டாலும் சித்திக்கும். அதனால இப்போ நம்ம அவர் சொல்கிற சூத பௌராணிக்கு சிவாய நம்ம சொல்லிட்டு கைலாயத்தில் போனால் இங்கே சுவாமி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பரமேஸ்வரன் தாட்சாயினி, பார்வதி உமா மகேஸ்வரியே கிடையாது, தாட்சாயினி. தாட்சாயினி சொல்கிறா, சுவாமி உலகத்திலேயே ரொம்ப பாவமான செயல் சிவ நிந்தனை. எங்கள் அப்பா தக்ஷன் அந்த நிந்தனையை பண்ணிட்டார். அவனுடைய மகள் தக்ஷனோட மகள் தாட்சாயினி, இந்த நாமம் எனக்கு வேண்டாம், அவன் கொடுத்த இந்த உடம்பம் எனக்கு வேண்டாம். ஏன்னா அவன் அவிர்வாகம், தக்ஷன் வந்து பெரிய யாகம் பண்ணி அவிர்வாகத்தை சுவாமிக்கு கொடுக்காம தேவர்களும் அதில் கலந்துட்டு இறைவனே பங்கேற்காத ஒரு ஹோமம், அதில் அவனும் அழிஞ்சு போயிட்டான். அந்த ஒரு இதில் வந்து எங்கள் அப்பா வந்து அப்படிப்பட்ட ஒரு இவன், அவனுடைய பாதகமான அந்த உடம்பு எனக்கு வேண்டாம், இந்த உடம்பை விட்டுட்டு புதுசாக அவதரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ தான் அகிலாண்டேஸ்வரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்பா சொல்கிறார், இது மட்டும் இல்லை, நீ புதுசாக அவதரிக்கிறதுக்கு ஒரு காரணமும் உண்டு. கீழே பூமியில் இமவான் வந்து உன்னை நினச்சி தவம் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அம்பாள் வந்து வரா. இதில் பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சவரில் தாட்சாயினி நம்ம யாருமே அர்ச்சனை பண்ண மாட்டோம். தாட்சாயினிங்கிற ரூபத்தில் எந்த கோயிலும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் அவர் அந்த நாமத்தையும் அந்த உடமையை விட்டுட்டு புதுசாக அவதரிக்கிறார். அப்போ இமவான் வந்து யார் அப்படின்னா பர்வதராஜன், அத்தனை மனிதர்களுக்கும் பேரரசன். அவனுடைய மனைவி பேர் மேனி. இவன் வந்து கடும் தவம் பண்ணுறார். அந்த கடுமையான தவம் வந்து அங்கே கைலாயத்தில் அந்த மந்திர உச்சாரணை கேட்குறது. இப்போ நம்ம பண்ணுறதும் கேட்கணும். அதுக்கு வந்து சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 108 அர்ச்சனை பண்ணுறோம், இல்லை 21 பண்ணுறோம், சுவாமியை நினச்சிட்டு பூஜை பண்ணோம். பூஜை பண்ணும்போது ஒரு செல் அடிக்கிறது, அம்மா கூப்பிட்றாங்க, குழந்தைங்க கூப்பிட்றாங்க, ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் பூஜையை பண்ணாமல் அமைதியான நேரத்தில் பண்ணணும். ஒரு 21 பண்ணால் 21 என்ன சுவாமிக்கு நீங்கள் பண்ணுறல அவர் மட்டும்தான் இங்கே இருக்கணும். அப்படிப்பட்ட மந்திரம் நம்ம சொல்லும்போது முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் நம்மளுடைய அந்த அது பேர் என்ன, ஆறால போயிட்டு அப்படியே கோக்கப்படுமா, அடுக்கு 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 அடுக்கா 21 நீ எனக்கு சொல்கிறேன்னா அதுக்கு 21க்கு உண்டான அத்தனை சக்தியும் அப்படியே கிடைக்கும். நடுவில் யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா 4 5வது போய் சேரும், 4க்கு மஞ்சுக்கும் சேரவே சேரும். அதுக்கு அந்த உபன்யாசகர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசி எப்படி 30 ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, 26 நம்ம வைக்கிறோம், 24 வைக்கிறோன்னா முதல்ல 30க்கு தான் வருமா, அதுக்கப்புறம் 26க்கு போய் 28க்கு போய் 24க்கு வருமா. 24க்கு வந்து அபாடா ஏசி வந்துடுச்சேன்னு சுகமாக இருக்கும்போது ஒருத்தர் கதவை திறப்பாங்க. நமக்கு தெரியாது அதோட பிரெயின் சிஸ்டம் எப்படின்னா திருப்பி 30க்கு போகும். 30க்கு போனது 24க்கு வராதான், 30க்கு போய் 26 போய் 24 போய் 24 வரத்துக்குள்ளே நேரம். இது ஒரு டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து நம்ம 6ஆல் சேர்க்கப்படிய அந்த மந்திர உச்சாரணை நடுவில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம சேர்க்கப்பட்ட அதுக்குண்டான சித்தி இருக்குது. இதெல்லாம் நான் கேட்டது எதுவுமே இல்லை, நானாக சொல்லலை, நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது அதுதான். நான் வந்து கேட்டதை வந்து சுவாமி நான் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு எனக்கு ஒரு இதில் நான் சொல்கிறேன், அதுதான். அது மாதிரி இவர் இப்போ பண்ணுறதோட இவர் இங்கே சொல்லும்போது சொல்கிறாங்க, இவரோடது ஏன் அப்படி கேட்குதுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி கேட்குதுன்னா அப்போ ஒத்த காலையில் கடந்தவன் பண்ணி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நெற்சிந்தனையில் அப்படியே நின்று பண்ணும்போது கைலாயத்தில் கேட்குது. அப்போ தான் அம்பாள் அதை உருகி வந்து இங்கே வந்து தடாகத்தில் சத்தம் கேட்குது பண்ணுற இடத்துல. அவர் வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வராரு. வந்து பார்த்தா 1000 இதழ்கள், 1000 இதழ்கள், அதுவும் தாமரை அப்படின்னாலே அது வந்து சகஸ்டம், அது வந்து ஞானம் பிறக்கிற இடம் அப்படி தான் இருக்கும். 1000 இதழ்கள். நிர்விகல்ப சமாதி ராமகிருஷ்ணர் வந்து ஒரு நாள் அப்படி நிர்விகல்ப சமாதியில் போகும்போது இந்த உச்சாடன நிலை ஞானம் அந்த இடத்துல 1000 இதழ்கள் அப்படியே வருது. தேன் வந்து அப்படி நக்கி நக்கி அதை இது பண்ணுது. அதுதான் நிர்விகல்ப சமாதி. அதை அடைஞ்சிட்டா திருப்பி நம்ம இங்கே இருக்கிறது வெறும் உடம்பு மட்டும்தான், கடவுளை போய் அடையணும். ரமண மகரிஷி எங்களோட இது ஆச்சாரியா எல்லாருமே இந்த இதுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட வந்து நின்று என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இவளுக்கு குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் கேட்டு பதில் சொல்கிறாங்க. அதுவுமே எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம 2 நாள் நம்மளே இந்த கதையை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதுலேருந்து வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ எவ்வளோ பெரிய கருணை பாருங்கள் நம்மளுடைய
குரு சாய்பாபா கிட்ட போய் நம்ம கேட்குறோம், உடனே எவ்வளோலாம் போயிட்டு இங்கே வந்து, ஆனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாங்க? கருணை. இங்கே வந்து சுவாமி வந்து அம்பாள் வந்து 1000 முதல்கிட்ட இங்கே காலை ஆட்டி ஆப்பரங்களோட அப்படியே சிரிக்கிறான். சாமி பார்த்தோம், என்ன பரவசம்! அம்பாளை பார்த்துட்டு பரவசத்தோட அப்படியே அள்ளி எடுத்து வாரி உகந்து தன்னுடைய மனைவியான மேனை கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், அம்பாளை வாரி எடுத்து தவமே தவம் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. 5 வயசு ஆகுது. அம்மா வந்து சொல்கிறாங்க, பெரிய பேரரசன், எல்லா செல்வமும் எங்களுக்கு தான். அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் போய் இமாலய சாரலில் மணந்தால் மகாதேவன் என்னுடைய கணவன், எனக்கு வரப்போகிற கணவன் சிவபெருமானை நினச்சி நான் தவம் பண்ணணும்னா எங்கள் அப்பாவுக்கு எப்படிமோ அதெல்லாம் நடக்கும். நான் எப்படி வந்தேன் உங்களுக்கு நடக்கும்பா, மாட்டவே மாட்டேங்கிறாரு. 5 வயசில் நீ போய் எப்படி கடுந்தோம்? அப்புறம் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. போய் அம்பாள் வந்து கடுமையான தவம் எடுக்கணும். இங்கே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. கைலாயத்துக்கு வரலாம். கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தனியாக இருக்காரு. இந்திரன் வந்து கடுமையான தவம் பண்ணுறாரு. உடனே சுவாமி அவனுக்கு அருள் பண்ணி என்னப்பா வேணும் அப்படின்னு. சுவாமி சிவபெருமான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லா சிந்திச்சு சுவாமியை வச்சா என்ன வர வேணும் அப்படியே கொடுத்துருவாரு. அதை தர்மமாக அதர்மமாக மாற்ற நமக்கு இல்லை, அதோட வினையும் நமக்கு தான். என்ன வேணும்னு கேட்குறாரு சுவாமி. இந்த சூரபத்மன், தாரகாசுரன், இவன் சிங்கமுகன், அவன் தங்க அஜோங்கி ஆட்டுத்தலை சொல்கிற எங்களை கொடுமைப்படுத்துறோட அந்த ஒரு இதை வந்து சொல்ல முடியாத கொடுமை, இந்த கொடூரத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, அதோட கொடுமையெல்லாம் நான் சொல்கிறேன் பின்னாடி. அப்போ இவர் சொல்வார், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். தக்ஷனோட ஆவிர்வாகத்தை போய் சாப்பிட்டு இறைவன் இல்லாத இடத்துல அங்கே தேவர்களுக்கு என்ன வேலை? அவன் அவமரியாதை பண்ணிட்டான். தக்ஷனோட அதை எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால அந்த தர்மமானது சகித்து கொள்ள முடியாமல் அதர்மம் செய்த உங்களுக்கு கர்மவினையே கொடுக்குறது, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி விஷம்லாம் வந்தப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணீர், நிறையா விஷயங்களெல்லாம் சொல்கிறா, அதெல்லாம் இப்போ நான் வீடியோவில் போடுறேன். அப்பா சிவபெருமான் வந்து கருணை தேவன், சரிப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லு, உங்களை காப்பாற்றணும். சூரன்ட்டு சிவசக்தி மைந்தனான குமாரன் வருவான், வந்து உங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. தேவர் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் தவம் ஓடுற பிரம்மத்தை, நமக்கெல்லாம் விடிவு காலம் வந்தாச்சு அப்படின்னு. உடனே இவர் நேராக போயிட்டு கைலாயத்தில் ஞான வடிவமாக தட்சிணாமூர்த்தி கோலத்தில் போய் உட்காந்துக்கிறார். உட்காந்தோடனே சனகாதி புத்திரர்கள், பிரம்மனோட புத்திரர்கள் 4 பேரும் வராங்க. எக்கச்சக்கமான வேதாந்தத்தை படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாமல் நிம்மதி இல்லாமல் ரொம்ப சலனம், அப்படியே ஒரு மாதிரி வந்து நீங்கள் தான் சுவாமி எங்களுக்கு ஒரு இதுக்கு கொடுக்கணும்னு அவர் அவங்களை அமர சொல்லி ஞானத்தை வந்து போதிக்கிறார். கையை இப்படி வச்சுட்டு இந்த 2 கையும் இப்படி சைகளை காமிச்சு இதை பாருங்கோ இப்படி வைங்கோங்க வச்ச உடனே அவங்களுக்கு வந்துட்டு, நானும் டெய்லி வைக்கிறேன். அவங்களுக்கு அது உண்டு, உங்களெல்லாம் பார்த்ததில்ல. இப்படி வைக்கிற வந்து ஞானம் வந்து அவங்களுக்கு இது பண்ண சித்திக்கிறது பொருள் வந்து சொல்றார் சிவபெருமான். இந்த இந்திரன் என்ன பண்றான், அவசரப்பட்டு இவர் போய் இப்படி உட்காந்துட்டா பார்வதி எங்க வருது, குமாரன் எங்க வருவான்னு சொல்லிட்டு மன்மதன் அனுப்புறாரு. மன்மதன் அம்பை எடுத்துட்டு இந்த காமங்கிற அந்த மன்மதன் அதை எடுத்துட்டு அவங்க நிர்பந்தத்தினால போகமாட்டேன்னு சொல்றான். கிழக்கு வாயில் அவர் சொல்வார், நான் சனகாதி முனிவர்கள் வருவார், நான் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருக்கும்போது கிழக்கு வாயிலில் உங்களை பார்த்துட்டு பயப்படுவான் நந்தி தேவரை பார்த்து. மேற்கு வாயில் வருவான், உனக்கு எனக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு வரான், உனக்கும் எனக்கும் தெரியாது ஒன்றும் இல்லை, அதனால் அவன் மேற்கு வாயில் வந்து அவனை மட்டும் விடுவேன் சொல்லிட்டு தான் உட்காருவேன். அதே மாதிரியே வருவான், வந்து இப்படிமா நெற்றுக்கண்ணை இப்படி பார்ப்பார், பசுமாயிடும். உடனே நேராக திருப்பி அந்த கோலம் முடிச்சுடுவார், தேவர்கள் எல்லாம் கூப்பிடுவார், ரதி தேவி வருவான். இதுக்கெல்லாம் காரணம் பிரம்மா தேவேந்திரர்கள், என் ஹஸ்பண்ட் வந்து நிரபராதி, என் கணவனை நீங்கள் வந்து உரிப்பத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வார், எங்கள் ஞானம் உதயமாகுதோ அங்கே காமமானது தகனம் செய்யப்படும். அந்த செயலை செஞ்சது மன்மதன், அதனால அவன் மேல் எனக்கு கோபமே இல்லை. அந்த நல்ல செயலை செஞ்சதுனால அவன் திருப்பி நான் உயிர்ப்பித்து தருகிறேன். அவன் வரும்பு வாங்க சுஜாதா வாங்க, ரொம்ப சந்தோஷம். அவனை வந்து நான் உயிர்ப்பித்து தருகிறேன். பார்வதியோட திருமணம் முடிஞ்சப்பறம் தான் அவன் காலகட்டம் வருது.
அவங்கள விடுவித்து தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. நேரம் வராது. அம்பாள் கடுந்தவம். இந்த காலகட்டத்தில் அம்மாவோட தவம் அப்படி இருக்குது. சுவாமி அந்த காலகட்டம் வருது அவங்களுக்கு வந்து சித்தி பெறத்துக்கு. அந்தணன் ரூபத்தில் வந்து பரிசுத்து பார்க்குறாரு அம்பாவை. சின்ன குழந்தை இல்லையா, ஏம்மா நான் தான் அந்தணன், உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீ வந்து மகாதேவன் சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்க கடுந்தவும் புரியுறேங்கிற எமவானோட பேரரசனோட புத்திரி சிவபெருமானை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஃபுல்லாக எழுந்து மாலை போட்டுட்டு இருக்கான். எல்லாரோட அந்த பஸ்பத்தை எடுத்து தலையில் தடவி கங்கையை வச்சுட்டு புளித்தோலை எடுத்து உடம்புல போட்டுட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அந்த எனக்கு என்ன குறைச்சல், என்ன கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு. அம்மாள் என்ன பண்ணுவாள்னா, சிவனிந்தனை இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாள், அவங்கள போன சொல்ல மாட்டாளாம். அவள் போயிடும். அவள் போனாலே அவ்வளோதானே, அந்த கூட ஹர்ட் பண்ண மாட்டாளாம் அம்மா. அப்போ இந்த அண்ணனார் வந்து இவருக்கு தெரியும் இல்லையா சிவபெருமான் இல்லையா, இவர் வந்து போயிடுவானா, பெண்ணை நெல் பெண்ணை திரும்பி பார் அப்படின்வான். திரும்பி பார்த்தா ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அப்படியே அழகாக காட்சி பார்த்து அம்பாள் அப்படியே நிற்பாளாம். 5 வயசு குழந்தை சிவபெருமான். அதுக்குத்தான தவமே. அப்படி வந்து வணங்கி நமஸ்கரித்து எல்லாம் பண்ணி சுவாமியே அப்படின்னு கை கூப்பி வணங்கி சொல்லுவானா, கையை அவங்க என்னை கைலாயத்தை கூட்டிட்டு இந்த புக்கில் படிக்கும்போது அழுகு வந்துடுவோம்ப்பா. அப்படியே மெய் சிலிக்கும், என்னை கூட்டின்னு போங்க அப்படின்பாங்க. அப்போ சிவபெருமான் சொல்லுவானா, உன்னை முறையாக பொன் கேட்டு நான் வரேன், இமவானும் வேணையும் உனக்கு அம்மா அப்பா, நீ அப்படியெல்லாம் சிறுப்பன், நீ அப்படியெல்லாம் என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போவார். கைலாயத்துக்கு போன உடனே சப்த ரிஷிகளை கூப்பிடுவார். சப்த ரிஷிகளை சிவன் கூப்பிட்டாலே நடுங்கோலாம். என்னவோ நம்ம பெரிய ஆக்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம நடுங்கோம்ல, என்னவோ ஏதோ நீங்களெல்லாம் போய் எனக்கு பொன் கேளுங்க, நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லாதவா, எல்லா முனிவரும் எல்லாரும் அதான் சொல்லுவோம், நாங்கள் ஒன்றுமே இல்லாதவா, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த சப்த ரிஷிகளுமே சொல்கிறார், சிவபெருமான் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இமவான் மேனைகிட்ட போய் பொண்ணு கேட்டு அப்போ மேனை சொல்வாலாம், இல்லை சிவபெருமான் எனக்கு மாப்பிள்ளையா வரலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா தக்ஷன் ஏற்கனவே மாமனாரை வந்து அவ்வளோ பாடுபட்டு அவன் வந்து இது போயிட்டான். நான் எங்கள் இமவான் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், இதெல்லாம் இந்த மாதிரி சோதனைகள் திருவிளையாடல்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா சப்த ரிஷிகள் விளக்குவாங்க. அவனோட இது கர்மாவினே அவன் பண்ணது நீதானே. அதுக்கும் இமவான் வந்து பெரிய பக்தன், கடுந்தவும் பண்ணி அம்பாளையே வந்து வரப்பிரசாதமாக பெற்றுட்டான்னு சொன்ன உடனே மேனிக்கு தைரியம் எல்லாம் இருக்குது, கட்சி பசுவாச்சு அப்படியே அந்த புக்கை வாங்கி படிப்போம். எல்லாரும் கல்யாணம் நடக்கிறது. பிரம்மா, அங்கே தேவர்களோட பிரகஸ்பதி, இந்த பக்கம் அம்பாள், ஒரு சரஸ்வதி, லக்ஷ்மி, எல்லாரும் மொத்த முனிவர்கள் எதுவும் வைக்க முடியல எங்களால். இங்கே முனிவர்கள், பூதகணங்கள், ருத்ரர்கள் அத்தனை பேர் இங்கே தான் இருக்காங்க. அது அப்படியே வந்த உடனே என்ன ஆகிடுறது, அப்படியே தாழ்ந்து போயிடுது. தெற்கு வந்து ஆமாம், தெற்கு வந்து அதே தான், தெற்கு வந்து உயர்ந்துடுது. எல்லாரும் பூமியே நடுங்கிறது. கல்யாணம் எப்படி நடக்கும், சிவபெருமான் வந்து பொதிகையில் அகத்திய முனிவர் வர கூப்பிடல, இங்கே வா சுவாமி, நீ போய் அங்கே பொதிகையில் நின்று கங்கா ஜலத்தை எடுத்துக்கோ கிண்டியில். சுவாமி உங்கள் கல்யாணத்தை பார்க்க இத்தனை முனிவர்கள் இருக்கிறச்சா நான் ஒத்தந்தான் உங்களுக்கு தெரிந்தேனா, நீ ஒத்தந்தான் அந்த சக்தி, சிவனுக்கு உண்டான சக்தியை உண்டான அகத்திய முனிவர். கீர்த்தி வந்து பெரிதும் மூர்த்தி சிறிது. நீ போனோன்னா எல்லாரும் அப்படியே சுவாமியை பார்த்து வணங்குறாங்க அகத்தியர். உடனே அவர் அது போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாராம், அவருக்கு சுவாமி எனக்கு வடமொழி தான் தெரியும், சான்ஸ்கிரிட் தான் தெரியும், தமிழ் தெரியாதுன்னு ஒன்று இதில் அவ்வளோ அழகாக விவரிச்சுருக்காங்க. 1 நிமிஷம் தான் இருக்காங்க கல்யாணத்துக்கு. மேனி அப்படியே சிவபெருமான் வந்து நிற்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிடுது. கல்யாணம் முகூர்த்த தாலி கட்ட 1 நிமிஷம் தான் இருக்கும். அகத்தியருக்கு தமிழ் பாடம் எடுப்பார். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நான் எப்படி போவேன். இதெல்லாம் சிவகுமார்னு ஒரு கதா காலட்சேபக்காரர் இப்படி சொல்கிறார். சுவாமி வந்து அது எப்படின்னா, சீடனும் முனிவரும் அந்த 1 நிமிஷம் அந்த இப்படி இந்த 1 நிமிஷத்தில் கிரகிக்கிற மாதிரி இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஆசிரியர் சீடர்கள் இருந்த அப்படின்னு சொல்வார் இறைவனை. அவங்க அப்புறம் தமிழ் பாடம் எடுத்துட்டு தான் வந்து தாலி கட்டுவாராம். மேனிக்கு அதுக்குள்ளே முகூர்த்த நேரம் ஒரு அம்மாக்கள் படுறதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறபடி இருக்கும். ஸோ அம்மா வந்து அவர் சுவாமி இல்லையா, வந்து திருமங்கல்யம் இவங்க 2 பேரும் இதெல்லாம் பார்க்கும். கல்யாணம் நல்லபடியாக நடந்த உடனே நேராக கைலாயத்துக்கு வந்துடுறாங்க. ரிஷப வாகனத்தில் தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்குறாங்க.
காட்சி முடிச்சோன்னே இந்திரகை எல்லாம் முடிச்சோன்னா சாமி எல்லாம் நல்லா இருக்கு, குமார சம்பவம் எப்போ நடக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இங்கே கைலாயத்தை விட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னா அங்கே வந்து சூரன் படுத்துறான். உடனே சுவாமி வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு தன்னுடைய 5 முகம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈசானம், தத்புருஷம், வாமனம், அகோரம், சத்யோஜாகம். அதோ முகம்ங்கிறது கீழ் நோக்கி இருக்கும், அது ஞானத்தை குறிக்கும். அந்த 6 முகத்தை எடுத்துப்பார். அதனால தான் 6 முகம் சுவாமி. 6 முகம் எடுத்து 6 நெற்றிக்கண்லேருந்து 6 தீச்சுடர்கள் அப்படியே வரும். அந்த தீச்சுடர்களோட ஜோடி யாருனாலையும் தாங்க முடியாது. முதல்ல ஓடுறது அம்பாள். ஓடுவாளா, அவள் காலிலேருந்து இருக்கிற கொலுசு அப்படியே கீழே விழுகும். அதுலேருந்து 9 மணிகள் சிதறும். வைரம், வைடூரியம், மரகதம் எல்லாம் 9 மணிகளை சிதறனா அம்பாளுக்கு அது தெரியல. ஓடிட்ட உடனே அம்பாள் இப்படி ஓடும்போது அவளுடைய நிழல் வந்து அந்த 9 மணிகள்ல இருக்குமா. சிவபெருமான் எங்க அம்பாளை பார்த்தாலும் அந்த ஆனந்த பாஷ்பமானது. அந்த நிழல் அந்த மணிகளை பார்த்துட்டு அம்பாளை பார்த்த உடனே வா அப்படின்னு வரோம். அந்த 9 மணிகளும் 9 நவ பார்வதி 9 மாதாக்களாக அந்த ஆனந்த பாஷ்பத்தோட சொன்னதுனால கர்ப்பத்தோட வருவாங்க. ஆனா ஈஸ்வரனுக்கு பேர் என்னன்னா இங்க வந்து காமமே இல்லாத இடம். இறைவன்கிட்ட காமேஸ்வரன் அப்படின்னு பேரு. காமம் இல்லாதவர், காமத்தை வென்றவர். காமேஸ்வரி, காமத்தை வென்றவர். ஸோ அதனால நம்ம சொல்லும் போது எல்லாம் சொல்றாங்க, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அன்பு, ஆனந்த பாஷ்பம், இறைத்தன்மை, தெய்வத்தன்மை, அந்த நோக்கில் தான் இந்த கதைகளை பார்க்கணும். அப்போ சுவாமி அம்பாள் வந்து அப்போ அவங்க வந்து நவ வீரர்களாக பிறகுறாங்க. அவங்க தான் வீரபாகு, வீரகேஸ்வரி எல்லாம் அவங்க தான். அவங்க வந்து சரவணன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கர்ப்பத்தை வந்து தரிக்கிறாங்க அம்பாளோட அணைக்க. 6 தீட்சுடர் வருது. அவர் சொல்றாரு, வாயு பகவான்கிட்ட கொடுத்து, அக்னிகிட்ட கொடுத்து, கங்கைகிட்ட கொடுத்து சரவண பொய்களை அதை வந்து சேர்த்துடணும்னு. வாயு பகவான் வாங்கிடுறாரு, முடியலன்றாரு. அக்னி பகவான் வாங்கிடுறாரு, சக்தியை கொடுத்த உடனே நேர் எடுத்து கங்காட்ட கொடுக்குறாரு. கங்காட்ட கொடுத்த உடனே அந்த கங்கை வந்து அப்படியே வறண்டு போயிட்டாரு. அம்பாள் உடனே வேகமாக கங்கை அம்மா வந்து நேராக சரவண பொய்கையில போடுறாங்க. சர அப்படின்னாலே நாணல், தர்பை புல். இந்த தர்பையில் சயின்ஸ் பாருங்க, அந்த நாணலுக்கும் தர்பை புல்லுக்கும் எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணுற தன்மை இருக்கு. அதனால அந்த சரவண பொய்கை வறண்டு போகும். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சர அணை பொய்கை இருக்கோ அதுக்கு பேர் சரவண பொய்கை. தர்பை புல்னால ஒரு நாணல்னால சுற்றி இருக்கிற ஒரு பொய்கைக்கு பேர் சரவண பொய்கை. இது வந்து கைலாயத்தில் இருக்கிற சரவண பொய்கை. மதுரையில் இருக்கிறது அது வேற பொய்கை. அம்பாள் இங்கே வந்து போட்ட உடனே 6 ஜோதி அப்படியே ஜலத்தில் போடுறாங்க சரவண பொய்கையில். 6 ஒன்றா சேர்ந்து ஒரு ஜோதி ஆகுது. தாமரை மலர் மலர்றது. அதில் சுவாமி 6 முகங்கள் 12 கைகளோட அப்படியே தெரியுறாங்க. உடனே அம்பாள் வரா பார்வதி, என்னுடைய புத்திரன் சொல்லி அப்படியே வாரி எடுத்து வச்சுக்கிறா. 6 முகங்களும் 6 குழந்தைகளாக தாமரை மலர்ல அப்படியே மலர்றாங்க, உதிக்கிறாங்க. கார்த்திகை பெண்கள் 6 பேரும் அதை வளர்க்குறாங்க. அப்போ சுவாமி தான் கார்த்திகை பெண்களை கூப்பிட்டு நீங்கள் வளர்ங்கன்னு சொன்னால் அவங்க பால்லாம் கொடுத்து வளர்க்கும்போது கச்சிய பசகாச்சாரியார் இந்த குழந்தைகள்லாம் எப்படி விளையாடுறாங்க அந்த மண்டபத்தில் அப்படின்னு சொல்லி அதனால் ஒரு சின்ன மண்டபமாக வாங்கி இங்கே வச்சுருக்கோம். ஒருத்தர் வந்து தாமரையில் இருக்காங்க, ஒருத்தர் பால் குடிக்கிறாங்க கார்த்திகை பெண்கள்கிட்ட, ஒருத்தர் படியில் இறங்குறாங்க, ஒருத்தர் கால் எல்லாம் புக்கில் இருக்குது. புக்கில் இருக்காது எதையுமே நாங்கள் வைக்கல, நாங்களாக கற்பனை பண்ணி எதுவுமே இதில் இல்லை. எல்லாம் பண்ண உடனே அம்பாள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளை வாரி எடுத்து மார்பில் வச்சு பால் கொடுக்குறாங்க. அந்த பால் கொடுக்கும்போது அந்த ஸ்பரிசம், தெய்வ குழந்தை தெய்வம், அந்த ஸ்பரிசமானது ஆனந்த பாசமாக பொங்கி அந்த பாலானது வெள்ளமும் அப்படி ஓடுது. அந்த சரவண பொய்கையே பாலாக ஓடுது வெள்ளமா. இப்போ 6 மீன்கள் அப்படி இருக்கு. அந்த 6 மீன்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராசர புத்திரரோட 6 புதல்வர். அவங்க அப்பாவை வந்து என்ன பண்ணுவாங்க, மீனை போட்டு விளையாடுவாங்க. அவங்க அப்பா வந்து அது அவமரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு நீ மீனா கடவன்னு சொன்ன உடனே அம்பாலோட ஞான பால் அவங்க விதத்தினால திருப்பி வந்துடுவாங்க. இப்போ சுவாமி சோமாஸ்கந்தர் தரிசனம் கொடுத்து அவங்க 6 பேருக்கும் திருப்பரங்குன்றத்தில் போய் எங்கள் சித்தியாக இருங்க தவம் பண்ணி என்னுடைய பையன் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வாருங்க. அவங்க திருப்பரங்குன்றம் போயிடும். இன்றைக்கும் அவங்க இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் ஐதீகம். அப்புறம் எல்லாரும் வராங்க. வந்ததுக்கப்புறம்
கைலாயம் போயிடுறாங்க. சுவாமி வந்து பெரியவன் ஆயிடுறாரு. அங்கே இருக்கிற கிரி மலைகளெல்லாம் சுற்றி விளையாடுவார். மேலே போனீங்கன்னா இங்கே தான் தேவர்கள் இருக்கிற இடம். ஏன் தேவர்கள் இங்கே இருக்காங்கன்னா, எங்கே இமாலயத்துக்கு பக்கத்தில் சிவபெருமான் இருக்காரோ அங்கே தான் இருப்பாங்க. ஏங்க அசுரேந்திரனுக்கு வந்து பிறந்த மகள் தான் மாயா. அந்த மாயா வந்து அசுரர்களோட தலைவன் வந்து சுக்ராச்சாரியர். அந்த மாயாவை மந்திரவாதியை ஆக்கிடுறாரு. ஏன்னா சூரபத்மனா பிறக்கணும்னா அந்த இதெல்லாம் கற்றுக்கணும். அவரை கூப்பிடுறாரு. அவனோட வேலையே என்ன அப்படின்னா, அசுரர்களை வந்து நிறைய பெருக்கணும், பேராசை கொண்டவர்களாக வளர்க்கணும். இந்த அண்ட கோஷத்துக்கு தலைவனாகி சாகாவரம் பெற்று தேவர்களை சாதிக்கணும். உடனே அதுக்கு வந்து என்னன்னா, நீ ஒரு பெரிய தவ முனிவரை கல்யாணம் பண்ணிக்கணும். காசிப முனிவர் தான் தவச்சீலர். கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னோன்னா, போனால் கல்யாணம் பண்ணிப்பாரு. அவர் பெரிய தவச்சீலர். எவ்வளோ வடிவத்தில் அவர் மயக்கிற மாதிரி போனோன்னா அவருடைய கர்மவினை பார்த்தோன்னு மயங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறார், நான் சாயந்தரமாக வரேன், கண்டிஷன்ஸ்லாம் போடுவேன், அதுக்கு இணங்கினா நான் உங்களோட இருப்பேங்கிறார். நான் என்னென்ன ரூபத்தில் எடுக்கிறேனோ அந்தந்த ரூபத்தில் நீங்களும் எடுத்துகிட்டு என்னோட இணங்கணும். சந்தி வேலையில் கணவன் மனைவி சேரக்கூடாத இது வந்து ஈவினிங் விளக்கேற்றுற சமயம். அந்த சமயத்தில் தான் வந்து சுவாமியோட யவன வடிவத்தில் சேருவா. சூர்பனகன் பிறப்பான். யானை முகம், தாரகாசுரன் 1000 தலைகள் 2000, சிங்கமுகன், ஆட்டுத்தலை அஜமுகி. இந்த வேர்வையிலேருந்து சுரக்கும் வேர்வை, அதுலேருந்து லட்சோபலட்சமான அசுரர்கள். சுக்ராச்சாரியர் சொல்லபடி அசுரர்கள் எல்லாம் பெத்தாச்சு. விடிய கால பிரம்ம முகூர்த்தம், சாயந்தரம் ஆரம்பிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் சுவாமி அப்போ தான் கண் விழிச்சு இப்படி பார்க்குறாரு. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துடுவாங்கல்ல அவங்க இதுக்கு. அப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. தன்னை சுற்றி பார்த்தா லட்சோபலட்ச அசுரர்கள் நிற்கிறாரு. அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாரு வசிப முனிவர் பார்த்தோன்னே எடுத்தார் ஒரு ஓட்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்ததே அவர் வந்து 1000 தலைகள் 2000 கைகளோட தாரகாசுரன் தான். அவருக்கு என்னன்னா புரியல, ஓடுறாரு. இப்போ மாயா வந்து சுவாமி இவர்களாம் புத்திரர்கள் அப்படிங்க போது அவருக்கு நான் அவர் பண்ணதே தெரியும். ஆமாம். உடனே ஐயோ இதென்ன ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, வெண்ணுலகமே ரொம்ப அளவுக்கு அசுரர்கள். அப்புறம் தான் தன் இது செய்யலை நினச்சி வைக்கப்பட்டு, சரி என்ன தான் புத்திரர்கள் நம்ம தர்மத்தில் சொல்லி அவங்கள டிசிப்ளின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய சரிதான் சொல்கிறார். அவன் எப்படி 16 வயசில் இது பண்ணி சிரஞ்சீவியாக சிவனோட வரம் பெற்று இருக்கான்னு நிறைய கதைகள் சொல்கிறார். நான் அதெல்லாம் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதான் மார்க்கண்டேய சரிதான். ஸோ இன்றைக்கும் சிரஞ்சீவியாக வானத்தில் இருக்கிறது மார்க்கண்டேயன். அதுதான் சிவனோட அந்த சக்தி, அந்த வரத்தோட மகிமை. அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு சுவாமி. அந்த உச்சஸ்தாதியில் இருக்கிற அதை சொல்லி தான் உங்களுக்கு திருத்த பார்க்குறாரு. ஆனால் இந்த மாயா என்ன பண்ணிடுறா, அவள் அசுரி இல்லையா, அவள் போய் பசங்க கிட்ட அப்பா சொல்கிற நல்லது எதையும் கேட்காத. ஆனால் ஒன்று சொல்கிறாரு அவர் நல்லது, தவம் இருந்தால் சிவனுடைய வரம் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை மட்டும் கேட்கணும்னா அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ போயிட்டு 1008 அக்னி குண்டங்கள் 108 ஹோம குண்டங்களை எடுத்துட்டு பெரிய வேள்வி பண்ணு, அதுக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஏற்பாடு பண்ணி 10,000 வருடங்கள் சூரபத்மன் வந்து அந்த வேள்வி பண்ணுறாரு. மத்தியில் அவர் உட்கார்ந்து சிவபெருமான் வந்து வரவே இல்லை, வரம் கொடுக்க. என்ன பண்ணுறாரு, கை காலெல்லாம் வெட்டி ரொம்ப அகோரமாக இருக்கும் அந்த இதெல்லாம், அதெல்லாம் சொல்லலை. அப்புறம் சுவாமி வந்து இவன் என்ன பண்ணிடுறான், கோர வடிவமாக எடுத்து வானியேற போய் மேல ஆகாயத்துலேருந்து தன்னுடைய அந்த பருத்த உடலை நெருப்பு முகத்தில் பிடிச்சிடும். அக்னி பயங்கர ஜுவாலி, செத்து போயிடுறான், சாம்பலாயிடும். வந்தன ரூபத்தில் சிவபெருமான் வந்து சீங்க முகன்கள்லாம் குதிக்க போகிறாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி கங்கையை கூப்பிட்டு, அம்மா நீரை பாய்ச்சி அக்னி குண்டத்தில் இன்னும் சூரபத்மன் என்னென்று வரம். வந்த உடனே சிவபெருமான் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்றார். ஃபஸ்ட்டு அண்ட கோஷங்கள் எல்லாத்துக்கும் தலைவிடாமல் 1008 அண்ட கோஷங்களும் தலைவினாரு. ஓகே வரம். அடுத்து சாகா வரம் வேணும், வரம் தந்தோம். அப்புறம் வேறு என்னென்னமோ பெருஞ்செல்லும் அதெல்லாம் கேட்குறோம். என்னுடைய சக்தி ஒன்று தான் வந்து ஒன்றை வந்து வதம் பண்ணும் அப்படின்னு ஒன்று எப்படி வரம் கொடுத்தவரே நம்ம கொள்வாருன்னு சொல்லி ரொம்ப அப்படி இதாக இருந்துருவார். ஆனால் அவரும் அப்போ பண்ணலை. இவங்க சொல்கிற அதர்ம செயல்னால தான் என்ன பண்ணிடுவான், இந்த சுக்கராச்சாரியாரும் மாயாவும் சேர்ந்து அவ்வளோ துர்க்குணம் கொடுத்து அவன் என்ன பண்ணான், அத்தனை
வீரபாகு தூதுவனுக்காக போய் அந்த உயர்ந்த கோபுரத்தில் நின்று சூரபத்மனோட நகரத்தை பார்க்கும்போது ஒரு நோயாளி கூட அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க, ஒரு வயசானவங்க கூட இருக்க மாட்டாங்க. எல்லார் முகத்திலையும் வதனத்துல புன்னகை, இவ்வளவு சந்தோஷம். எல்லார் வீடும் பொண்ணும் பொருளும் செல்வ செழிப்பா இருக்கு. நேர்பட வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ராவணனும் அப்படிதான், சூரபத்மனும் அப்படிதான், துரியோதனும் அப்படிதான். மக்களுக்கு நல்லவர்கள், அவர்கள் இனத்துக்கு அவர்கள் நல்லவர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு அசுரர்கள். சுவாமி இங்க பிரகஸ்பதி சொல்வாரு, சூரபத்மன் உடனே போய் வதம் பண்ணிட்டு வா முருகா அப்படின்னு அவர் சொல்வாரு. இப்படி பண்ணக்கூடாது, தூது போகணும். முதல்ல அவங்க மனசை திருத்தி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அவன் தேவர்களை ஜெயிலேருந்து விட்டா எதுக்கு? அவன் அண்டகோசத்துக்கு தலைவனா இருக்கட்டும், நீங்க தேவேந்திரன் எடுத்து தேவருக்கு தலைவனா இருக்கணும். ஆளாளுக்கு அவங்கவுங்க காரியத்தை பார்த்தா என்ன வீரபாகம் அனுப்புவாரு. இதிகாசங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கண்ணபிரான் சுவாமியே மகாபாரத துரியோதன்கிட்ட போவாரு, கேட்க மாட்டோம். விஸ்வரூபம் எடுத்தாலும் கேட்க மாட்டோம். இங்க சுவாமியோட குமாரன், அவரே வடிவு வீரபாகு போவான், என்னென்னமோ சொல்வார். சிறு பாலகன், அது அவன் சக்தி படைத்தவன், நீங்க கேளுங்கோ, தேவர்களை விட்டுருமோ, நீங்க அவ்வளவு சக்தி நீங்க வச்சுக்கோங்க, என்ன சொல்லியும் கேட்க மாட்டேன். சிங்கமுகன் சொல்லுமா, தம்பி அவனோட பிறந்த விபீஷணன் மாதிரி அண்ணா சிவன், அந்த வீரபாகு சொல்றதுல அவ்வளவு சத்தியம் இருக்கு. சிவன் நமக்கு சொல்லும் போதே அவருடைய சக்தினாலதான் அழிவுன்னு சொல்லியிருக்கார். ஞாபகம் வச்சுக்கோனா, டேய் நீ கோழைடா, சிவபாலகன் சிறு பையனுக்கு பயந்து பேசுற நீ அப்படின்னு சொல்லுவான். மூணாவது அருணன், சீதா தேவிக்கு போய் நிற்பாரு ராவணன் கிட்ட தூதுவனம். அவ்வளவு கருணை தெய்வங்கள் சுவாமி எல்லாம். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அசுரர்கள் அவ்வளோதான் அவங்க நாளும். அதுக்கப்புறம் சண்டை நடக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அசுரர்கள் சண்டைக்கு முன்னாடி நல்ல மாமிசத்தை சாப்பிட்டு, அறுசுவை உணவுகள் நல்லா சாப்பிட்டு, நிறைய பழம் எல்லாம் சாப்பிட்டு, 10,000 தலை 1000 தலை நான் எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணி, கைகளுக்காக அலங்காரம் பண்ணி, அத்தனை ஆபரணங்களும் போட்டுட்டு, கண்ணாடியில் அவ்வளோ அழகு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் குதிரை மேலே ஏறுவாங்க. எல்லாம் புறப்படுறாங்கங்க. சிங்கமுகம் தான் முதல்ல வரான். அந்த அந்த புதை அதெல்லாம் அந்த சண்டையெல்லாம் விவரிக்கணும்னா எனக்கு 10 நாள் ஆகும். அவ்வளோ கோரமானது. அதை மட்டும் சொல்கிறேன். இல்லை ஒன்று நடக்கும். சிங்கமுகன் அந்த 9 தம்பிகளை கொண்டுடுவார், பிணமாயிடுவாங்க. இந்த வீரபாகுவத்தை வந்து வீரபாகு தம்பிகள்லாம் தேடிட்டு வரும்போது அவங்க அந்த சிங்கமுகனே அழிச்சிடுவார். வீரபாகுவே அழிச்சிட்டு பார்த்தா தம்பிகளை பார்த்து கதறுவார். யமதர்மனுக்கு அந்த போர்க்களத்துலேருந்து ஒரு ஓலை அனுப்புவார். யமதர்மா, அவனுக்கு என்ன தைரியம், நீ என் தம்பிகளை வந்து எடுத்துட்டு போன? நாங்கள்லாம் யாரு? தெய்வ அம்சம் இருந்த குமாரன், தெய்வம் குமாரனோட தம்பிகள் நாங்கள். யமதர்மன் அந்த ஓலை வரும், வந்து பார்த்துட்டு பயந்து நடுங்கிட்டு, சுவாமி சிவனேன்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போனால் இந்த 8 பேரும் அங்கே விளையாடிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அவருக்கு அழிவு கிடையாது, உடல்லேருந்து உயிர் அங்கே போயிடுச்சு. நேரம் யமதர்மன் இதெல்லாம் அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரோட கவிதையில் இருக்கு. அப்படியே அந்த சுவாமி கிட்ட போய் யமதர்மன் சொல்ல, அப்பா நீங்கள்லாம் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க, என்னோட உயிர் போகுது, தயவு செஞ்சு உங்கள் உடம்புல வந்து புகுந்துக்கங்க, வீரபாகு என்னை கொல்றதுக்கு வரான் அப்படின்னு. உடனே அவங்கெல்லாம் வந்து எந்திரிப்பாங்களாம். அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்ச உடனே வீரபாகு யமதர்மன் மேலே பாராட்டி ஒரு இதுவே பாடுவார். அது நல்லா இருக்கும். அந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களாம் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம சூரபத்மன் அடுத்து வராரு. எல்லாம் அழிஞ்சிடுறாங்க. இவனோட ஒரே ஒரு பையன் இரண்யன் மட்டும் நல்ல மாமன். எல்லாம் சொன்னால் கூட அப்பாக்காக போய் சண்டை போட்டு கடலில் போய் ஒழிச்சுப்பான் பையனுக்கு. எதுக்கு தெரியுமா சுவாமி அவனை விட்டு வைக்கிறாரு? இத்தனை பேர் செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கு பித்ருக்காரியம் பண்ண. சுவாமியோட கருணையை படித்தா அவன் எல்லாம் அப்படியே இருக்கும். பித்ருக்காரியம் சூரபத்மன் சாக போறான்னு அவருக்கு தெரியும். ஏன்னா சொன்னதை கேட்கும். பித்ருக்காரியம் பண்ணாதானே அவன் போய் மோட்சத்தை அடைவான். சிங்கமுகன் எல்லாம் அதுக்காக இறைவனை விட்டு வைப்பாரான் முருகன். சூரபத்மன் வந்து, நீ எல்லாரும் உன்னை பற்றி சொன்னாங்க, நீ சிவபாலகன், சிவசக்தி, தெய்வம்னு, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் 1008 அண்ட கோஷங்களுக்கும் தலைவன், பயங்கர சக்தி, என்னை வந்து சாகடிக்கும் அப்படின்னு சிவனே சொல்லிட்டாரு. இப்போ சிவனே எனக்கு பயந்துருக்காரு அப்படின்றோம். அதனால தான் இந்த கந்த புராணமே, நன்றி இல்லாததுனால தான் கந்த புராணமே தோன்றுன்னு துப்பாடின வரைய சொல்றாரு. என்ன சுவாமி என்ன பண்ணுவாராம், முடிவு கொடுப்பார். ஒரு நொடி ஞானம் கொடுப்பாராம்.
கொடுத்த உடனே ஸ்வரூப தரிசனம். சுவாமி அண்ட சராசரங்களும் அவர் கையில் இருக்கும். எல்லா தெய்வமும் அப்படியே சாட்சாத்த அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் நிச்சயமாக சொல்லிவிட அதை படித்து தான் போகணும், நம்மளாம் சொல்ல முடியாது. சூரபத்மனுக்கு கொடுக்குறாருங்க அந்த தவ சக்தி. சுவாமி மேலே பண்ணால அந்த தவ சக்தி அவனுக்கு கிடைக்குது. விஸ்வரூபம் பார்க்குறான் சூரபத்மன் ஞானக்கண்ணன். சுவாமி சிவபாலன் நீ தெய்வமடா, உண்மையா போய் நான் இப்படி போர் புரிந்து வந்தேன், எவ்வளவோ மடையன் நான், எனக்கு நீ ஞானம் கொடுத்து என்னை இப்படி பண்ணினியே, என்ன பேரு பெற்ற பாக்கியசாலி நான், இந்த ஒரு பேர் எனக்கு போரும் கதர்வார். சுவாமி முருகன் தன்னுடைய இடது கையில ஒரு சின்ன முடி, விஸ்வரூப தரிசனம் அவ்வளோ காமிக்கிறார். சூரபத்மன் பார்க்கறாங்க, நம்மள மாதிரி ஒன்று இந்த முடியல இருக்கு. அண்ட கோஷம் இந்த சூரபத்மன் இந்த அத்தனை சீன் அந்த ஒரு முடியில தொங்கிட்டு இருக்கும் ஆடி. அப்ப சூரபத்மன் எவ்வளவு மூடங்கள், ஞானமே தெய்வம் நிற்கிறது. ஒரு முடியில மயிலில அண்ட கோஷங்கள்னாலும் ஆடுகிறது அப்படின்னு சொல்லி விஸ்வரூப தரிசனத்தை அப்படியே மெய்சிலிட்டு வழங்குவான். அவ்வளோதான். எப்படியும் வரான். ஞானக்கண் போய் மாயக்கண் வந்த உடனே சூரபத்மன் ஆன உடனே திருப்பி அதே வார்த்தை அதே இது சக்கரவாக்கு பறவையார் விட்டேனா பாரு உன்னை, நீ எப்படி சிவபாலன் சொல்லிட்டு பெரிய ராட்சச உருவம் எடுத்து பறவையா வானில் பறந்து சிறகடிச்ச உடனே அந்த கோர உருவத்தையும் அந்த அகோர சப்தத்தையும் அந்த கோர சப்தத்தையும் தாங்காம தேவர்கள் எல்லாம் கிழியா மாதிரி அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவாங்க. நவ வீரர்கள் பூதகணங்கள் சேனையெல்லாம் மயங்கி உண்டு. யார் அப்படி இருப்பார்? குட்டி பையன் முருகன் தெய்வம் அப்படி நின்று அப்படி நிற்பார். சூரபத்மன் வா நொன்ன இந்திரன் இப்படின்னு பாரான். மயிலா நிற்பாராம். மயில் மேலே ஏறுவாராம். ஏறி சண்டை போடும்போது இந்த மயிலை இந்த சக்கர பாம்பு கொத்தி 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 கோர வடிவா இந்திரனை பண்ணிடுவாங்க. இப்போவோ அப்போ ஏன்னா அவர் அமிர்தம்னால திருப்பி வந்துடுறாரு. ஆனால் அந்த வழி முருகப்பெருமானுக்காக அப்படியே அவர் காப்பாற்றி கொடுத்துருவார். அப்படியே நம்பிக்கையில் சண்டை போட்டு கீழே இது பண்ணிடுவார். சுவாமி என்ன பண்ணுவாரா, தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து அவங்க கழுத்தை வெட்டிடுவாங்க. சக்கரவாகு ஆகாயத்திலேருந்து கீழே விழுந்த ரத்த வெள்ளமாக இருக்கணும். அந்த ரத்தமானது திருப்பி உயிர் பெறும். மாயை தன்னுடைய அம்மானால உயிர் பெற்று பூமியா பூமி திருப்பி உயிர் பெறுமா. திருப்பி வதம் பண்ண உடனே ஒரு மாமரம். அந்த மாமரம் அதில் பாதாளத்துல வேறு கிளைகள் வானத்துல மாங்கனிகளோட கீழே பாதாளத்துக்கும் ஆகாயத்துக்கும் கடல் ஃபுல்லா விருட்சமா இருப்பானோ. சுவாமி அவனோட மாயாத்தனத்தையும் அவனுடைய தவத்தையும் பார்த்து என்ன மாயாவி அப்படின்னு வரான். அப்பதான் சக்தி வேலை எடுக்கிறார். எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க திருந்த கருணை தெய்வம். கடைசியில சக்தி வேலை எடுத்து அங்கே இவனுடைய மார்பை பிளந்து மரத்தை 2 துண்டாக்கி கொண்டு வாங்க சொன்னபடி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு சக்தி வேலை வந்த உடனே சூரபத்மன் இறந்து போயிடுவான். தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கருணை தெய்வம் அப்போ என்ன பண்ணுவாராம், ஒரு பாகத்தை மயிலாக்கி சூரபத்மனை, 1 பாகத்தை சேவர் கொடியாக்கி தன்னுடைய கொடியில் வைத்து ஞானத்தை கொடுத்து என்னை வணங்குபவர்கள் உண்மையும் வணங்கு. ஞாபகத்திலேயே இருக்காது. அப்படின்னு சொல்லிடும். தேவேந்திரன் அந்த ஒரு இதோட கல்யாணத்தோட தான் இந்த போர் இதை முடிக்கணும். சுவாமி பிறந்த உடனே விஷ்ணு சுவாமியை பார்த்து ஆனந்த பஷ்பம் கண்ணீர் வந்த உடனே 2 துளி, அந்த 2 துளியும் 2 பெண்ணா விஷ்ணுக்கு பிறகுறாங்க. ஆனந்தவள்ளி சுந்தரவள்ளி. அந்த 2 குழந்தைய பார்த்துட்டு முருகப்பெருமானை பார்த்தோம்னா இவரை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விஷ்ணுவுக்கும் உலகத்திலேயே சிறந்த மாப்பிள்ளை யாருன்னா புராணத்தில் இருக்கிறது ஒரே மாப்பிள்ளை தான் முருகப்பெருமான் தான். அவருக்கு மேல மாப்பிள்ளை கிடையாது. அவ்வளவு குணம், அவ்வளவு தெய்வம். இந்த 2 குழந்தைங்களும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேருக்கு ஒருத்தர் தான். அப்போ இவர் சொல்வார், போய் முருகனை பாருங்கன்னா முருகன் சொல்வார், எனக்கு ஃபஸ்ட்டு இவனை சூரபத்மனை நான் இது பண்ணணும்,
அடுத்த ஜென்மம் இவருக்கு ஜென்மம் கிடையாது. ஏன்னா இவர் வந்து தெய்வம் இல்லையா, உருவம் எதுவுமே இல்லை. உங்களோட அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுவரை சரவண பொய்களை தவம் பண்ணுவாங்க. எல்லாம் தவம் தான், கிரேட் எஃபர்ட். எந்த தெய்வமும் தெய்வமே தவம் பண்ணும், தெய்வத்துக்கு உரியவர்கள் தான், எல்லாமே கிரேட் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க். தவம் பண்ணுறாங்க 2 பேரும் முருகன் கிடைக்கிறதுக்கு. அடுத்த ஜென்மா வந்த உடனே அமிர்தவள்ளி இந்திரனோட பெண்ணா பிறகுறா, சுந்தராவள்ளி சிவமுனிவராக அந்த புறமணியில் பிறக்காங்க. இங்கே இந்திரன் தான் ஓடி ஓடி போய் சூரபத்மனார் அந்த இலையிலே இல்லையே, நேருலையே. அப்போ அந்த தெய்வ யானை தான் வளர்க்குறது, தேவனுடைய ஆணை, தெய்வ யானை வளர்க்குறதுனால அப்படி தெய்வ யானைன்னு பேர். சுந்தராவள்ளி வந்து வள்ளிக்கிழங்கு அதில் பிறக்கிறாங்க. சொன்னபடி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வள்ளி திருமணம் அங்கே வச்சிருக்கு. தெய்வ இது வந்து வெளியில் அங்கே வந்து சுவாமி புறப்பாடு மாதிரி. ஏன்னா அங்கே பங்குனி உத்தரத்துக்கு எங்கள் மண்டபம் இருக்கு இல்லையா, எம்எஸ்கேவி ட்ரஸ்ட்னு ஒரு அக்ரஹாரம் வச்சு அதில் அந்த உற்சவத்தை வச்சு தெய்வ யானை சுப்பிரமணிய திருக்கல்யாண உற்சவம் அப்படின்னு சொல்லி வச்சு இசை விழாலாம் நடக்கிற மாதிரி வச்சு கல்யாணம்.